பார்க்கும்போது தான் குட்டி பையன் பிருத்திவி இவ்வளோ கலக்கி இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கான். இந்த ஸ்பாட்லலாம் நாங்களாம் திட்டிகிட்டே இருப்போம், என்ன பிருத்திவி சீரியஸாக கேரக்டர்லேயே இல்லைன்னு சொல்லி நாங்களாம் சொல்லிட்டு இருப்போம். பட் இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். சிறப்பு பெற நடந்திட உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்தையும் வழங்கிட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். குமாரவேல் நல்ல டெக்னீஷியன். ஆனால் அவங்க ஃபாதர் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு டெக்னீஷியன். எனக்கு அவர் டெக்னீஷியன் அப்படிங்கிறத விட அவருடைய கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா சினிமாவில் டேலண்ட்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கும். ஆனால் டேலண்ட்டை விட கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். குமாரவேல் அவர்கள் அவருடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சாதாரணமாக பேசிட்டு இருக்கும்போது எனக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்த இணை தயாரிப்பாளர் வேல் அவர்கள் கேஷுவலாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா, இல்லை நான் டாக்டர்கிட்ட ரொம்ப நாளாக ஒர்க்கில் இருந்தேன். அவர் திடீர்னு நீ சினிமா சம்மந்தப்பட்ட ஆள் தானப்பா, நீ முதல்ல அதுக்கு படிச்சிருக்கியல்ல அப்படின்னு சொல்லும்போது, அதனால் நீ போய் ஒரு இன்சார்ஜாக நீ ஏதாவது ஒரு டீம் செட்டப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அவர் பாருங்கள், இவர் செக்ரட்டரி, அவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாரு. ஐயோ எனக்கு டச் விட்டு போச்சுங்க, நான் எப்படி போகிறது அப்படின்னா, சில பேர்த்துக்கு எப்பாவது கிடைக்காதான்னு நினைப்பாங்க. ஆனால் அவர் கிடைச்சும் கூட இல்லைங்க ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, நான் இங்கே உங்களோட ஒர்க் பண்ணிருக்கேன், எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி, இல்லை நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல அவர் அங்கே 25 நாள் கூட ஒர்க் பண்ணவர் குமாரவேல் போன படத்தில் ஒர்க் பண்ணவர். அவருடைய கேரக்டரை பார்த்து, அவருடைய ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் பார்த்து, சார் எனக்கு இவர் ரொம்ப எனக்கு இம்ப்ரெசிவாக இருக்கார், அவருடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. ஸோ சினிமாவில் அந்த கேரக்டருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ குமாரவேலை அந்த விதத்தில் செலக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் மீதி எல்லா டெக்னீஷியனையும் ஒவ்வொருத்தரையாக கேமராமேன்லேருந்து ஒவ்வொருத்தரும் நல்ல நல்ல பெஸ்ட் டெக்னீஷியன் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணார் அப்படின்னாங்க. ஸோ அதனால் எனக்கு குமாரவேல் இந்த டீம் செட்டப் பண்ணியிருக்காருங்க போது எல்லாருமே நல்ல டெக்னீஷியன்ஸ். அப்புறம் எதிர்பார்ப்பு எனக்கெல்லாம் எதிர்பார்ப்பு என்னென்னா, கிஷோர் வச்சு பண்ணியிருக்காங்கும் போது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு தீனி போடுற அளவுக்கு ஒரு கேரக்டர் இருந்திருந்தால் அவரை ஹீரோவை வச்சு பண்ணலாம். ஏன்னா எப்பவுமே நெகட்டிவாக செஞ்சுட்டு இருக்கிறவங்களை ஒரு பாசிட்டிவ் கேரக்டராக பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் எனக்கு அதில் எதிர்பார்ப்புகள் இருக்குது. விஜய் ஆண்டனி முதல்ல எல்லாம் பேரும் மியூசிக் டைரக்டராக பாட்டுருந்து இப்போல்லாம் ஹீரோவை பார்த்துட்டு இப்போ கூட கேட்டுட்டு இருந்தேன், அடுத்த படம் எப்போங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கேமராமேன் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ரத்னவேல் அவர்கள். ஸோ ஃபுல் படமும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சில பேரில் சில ஒர்க்குகளுக்காகவே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு கொடுப்பாங்க, அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த எல்லாத்துக்குமே நம்ம ஊர்க்கார பையன் ஒருத்தனை வேற தேடி பிடிச்சிட்டு வந்திருக்காங்க, சின்ன பையன் ஒருத்தனை. அந்த பையனை ரொம்ப நிறைய பேர்த்த பார்த்து அந்த பையனை செலக்ட் பண்ணிக்காங்க அப்படின்னாங்க. அதனால் அவனும் என்ன மாதிரியே வரணும்னு சொல்லி நான் வாழ்த்துக்கள் அந்த பையனுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் எல்லாத்துக்கும் எல்லா டெக்னீஷியனும் கண்டிப்பாக இந்த படம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக வரும். அதனால் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஆரம்பிச்சு டைரக்டர், கேமராமேன்லேருந்து ஆர்டிஸ்ட் கிஷோர், ஸ்னேகா, அந்த குட்டி பையன் எல்லாருமே சொல்ல வேணாம். எவ்ரிபடி இஸ் வெரி குட் இன் தேர் ரெஸ்பெக்டிவ் ஒர்க். பொதுவாக ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்தை பற்றி நிறைய அடுத்தவங்க கிட்ட நம்ம அந்த படம் நமக்கு பிடிச்சிருக்குன்றது அதுலேயே தெரியும், எவ்வளோ பேசுகிறோன்றதுலேயே. நிறைய படம் ஸ்னேகா பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண படங்களை பற்றி என்கிட்ட அவ்வளோவா பேசினது கிடையாது. ஆனால் ஹரிதாஸ் படத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. அதில்
பரோட்டா சூரியில் ஆரம்பித்து கிஷோர்லேருந்து அந்த குட்டி பையன்லேருந்து அவங்க நடிச்சிருக்கிற அந்த ரோல் வரைக்கும் நிறையா அதை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம். இந்த படத்துலேருந்து அவங்க நிறையா எதிர்பார்க்குறாங்க. ஐ ஹோப் அவங்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த படம் சம்மந்தப்பட்ட எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இந்த படத்தோட வெற்றியாக தான் இருக்கும். இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இங்கே உள்ள இவ்வளோ பெரியவங்க எல்லாரும் வாழ்த்துற இந்த வெற்றி படத்தில் நானும் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர் டாக்டர் வி ராமதாஸ் சார், டைரக்டர், கேமராமேன், உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் என்னோட மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யுங்க. ரொம்ப நன்றி. முடிஞ்ச ஒரு ஆள் அப்படி அப்படியே வந்து போய் இந்த செடி கிடி எங்கிட்ட போடுறாங்களா அங்கிட்ட வந்து ஆஃப் பண்ண சொல்லுங்கள். சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. மீடியாக்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். பேசணும்னா தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். வெறும் தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச் ஆகும். ஸோ பட் ஐ ஹாவ் டு தேங்க். ஏன்னா என்ன மாதிரி ஒரு ஆக்டரை வச்சு படம் பண்ணும்போது டெஃபினட்டாக கதை தான் ஹீரோவாக இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு கதையை படமாக்குறதுக்கு ஒரு ப்ரொடியூசர், அந்த கதை மேல் நம்பிக்கை இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் டெஃபினட்டாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் டாக்டர் வி ராமதாஸ், அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் வேல்முருகன் இந்த படத்துக்கு பேக் போனாக நின்று இந்த படத்தை இது வரைக்கும் கொண்டு வந்த வேல்முருகனுக்கு தேங்க்ஸ் லாட். And the director Kumar Velan for selecting me for this role. So thanks to him. And all the other technicians, Meena, Randy sir, Ratnavil sir, then Raja Mohammed, Vijay Antony sir, and thanks to Sneha ma'am. இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிறதுனால தான் இந்த படத்துக்கு ஒரு credibility, இந்த படத்துக்கு ஒரு வேல்யூ, எங்கள் ட்ரெய்லர் பார்த்தா இந்த படம் பார்க்கணுங்கிற ஒரு ஃபீல் வர்றது. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஃபார் பீயிங் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் மேக்கிங் திஸ் ஃபில்ம் பாசிபிள். அண்ட் பாலு மகேந்திரா சார், விக்ரம் சார், பாக்யராஜ் சார், பாலா சார், இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி தாங்க. ஏன்னா they've all come here and they are promoting this film by being here. So thanks to everybody. Thank you. நாங்கள் 2 பேரும் கம்போசிங் பண்ணுற ஸ்டைலே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல சென்சிபிள் டைரக்டர். இவரோட ஓன் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறாரு. ரீ ரெக்கார்டிங்காக ஒரு 4 days முன்னாடி படம் எனக்கு வந்துச்சு, நான் பார்த்தேன். படம் ரொம்ப நல்லாயிருக்கு குமார். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு இது முதல் படம். இந்த படம் பெருசாக ஹிட்டாகவும் நல்ல பேர் வாங்கி தரோம் உங்களுக்கு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் டாக்டர் ராமதாஸ்க்கு இது 4th ஃபில்ம். ரொம்ப யூஸ்வலாக காதலி எப்படி சேருவாங்க, கடைசியில் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற மாதிரிலாம் கதையை சூஸ் பண்ணிட்டு இருக்க டைமில் இப்படி ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ரத்னவேலு, படத்தோட ஹீரோ கிஷோர் சார், ஸ்னேகா மேடம், இந்த படத்தில் வேல்முருகன் சார், மஞ்சுளா மேடம், எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் குமார். ட்ரெயிலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அதில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி ஒரு தந்தைக்கும் மகனுக்குள்ள ஒரு பந்தம் பார்க்குறதுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி மாதிரி இருக்கார் பிருத்வி. அப்படி இருக்கிற ஒரு குழந்தைக்கும் கிஷோர் மாதிரி இருக்கிற ஒரு தந்தைக்கும், ஒரு போலீஸ்காரர் தந்தைக்கும் இருக்கிற அந்த உணர்வுகள், அந்த நிறைய கதை சொல்லிச்சு. அந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சாங் கூட விஜய் வெரி குட் மியூசிக். ஐ லைக் எஸ்பெஷலி இந்த போலீஸ் கானா நார்மலாக நான் பாட்டு கேட்குற போது எனக்கு லிரிக்ஸ் எனக்கு காதில் விழாது, சவுண்ட் மட்டும் தான் கேட்பேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆக்சுவலி உன்னிப்பாக கவனிச்சு ஐ வாஸ் லிஸ்னிங் டு தட் அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூரி சூப்பர் ஆடினீங்க, காம்படிஷன் நினைக்கிறேன் எங்கள் எல்லாருக்கும். பட் அந்த சாங்கில் அந்த லிரிக்ஸ், தென் அந்த டான்ஸ், ஐ திங்க் எவ்ரிதிங் வாஸ் குட். அந்த ஆடியோ மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த விழாக்கு நான் வந்த காரணமே என்னோட நண்பன் ரத்னவேலு, ராண்டி என்னை கூப்பிட்டதுக்காக. ஆக்சுவலி நைட் ஷூட்டிங் இருந்துச்சு. என்னோட நீஸோட கல்யாணம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. முகூர்த்த நேரம் 9 to 11. பட் நான் இங்கே வரணும்னு நினச்சேன், வந்துட்டேன் ஜஸ்ட் ஃபார் ஹிம். பாலுமேந்திரா சாரே சொல்லிட்டார், அதுக்கப்புறம் நான் அவன் நல்ல சினிமாட்டோகிராஃபர்னு சொல்லக்கூடாது. பட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சேது பண்ணதுக்கப்புறம் பாலா, ராண்டி, நான் ஒரு மேடையில் ஒன்றா உட்காந்துட்டு இருக்கும்போது இட்ஸ் குவைட் நிறைய மெமரிஸ் வருது. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் இணையில வி ஷுட் ஒர்க் டுகெதர் அகேன் 3 பேரும். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல, என்னை மட்டும் பேச சொல்கிறாங்க, அவங்க 2 பேர் பேச சொல்ல. சரி, அவங்க படங்கள் பேசணும்னு நினைக்கிறேன், நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் கொஞ்ச நாள். எனிவே ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே இட்ஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ரத்னவேலு.
நான் இப்போ தான் ஒரு சின்ன ஹிந்தி படம் பண்ணிட்டு வந்தேன், டேவிட்னு. அதில் ராண்டி வந்து ஒரு 3 பகுதி இருக்கும். அதில் ஒரு பகுதியில் நான் கதாநாயகன். என்னோட பகுதி மட்டும் ரத்னவேலு ஷூட் பண்ணார். அந்த இயக்குனரே சொன்ன வார்த்தை, கதை வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, ரத்னவேலு ஷூட் பண்ண பிறகு அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பியூட்டிஃபுல், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டோரியாக ஆனதுக்கு காரணமே ரத்னவேலோட ஒளிப்பதிவு. தேங்க்ஸ் அ லாட் ராண்டி. அண்ட் விஜய், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகேன். அண்ட் ஐ ஷுட் சே பாலுமேந்திர சார் வந்து, சாரி, என்னோட 3 விஷயம் நான் சொல்ல நினச்சேன் கிஷோர் பற்றி, அது சார் சொல்லிட்டீங்க. பட் திருப்பியும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஐ ஃபீல் கிஷோர் இஸ் வெரி இன்டென்ஸ். அண்ட் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நடிகர். அண்ட் கண்கள், ஐ திங்க் இஸ் ரியலி வெரி இன்டென்ஸ். அண்ட் எனக்கு அவர் வித்தியாசமான படங்களில் நடிக்க முயற்சிக்கிறாரு. அது வந்து இட்ஸ் ரியலி நைஸ் கிஷோர். ஐ லைக் உங்களோட பணிவு and the way you interact with people. I've seen you. I think that's really hats off to you. Keep it up. And படிக்காதவன்லேருந்து அது மாதிரி வெண்ணிலா கபடி குழு, உங்களோட கதாபாத்திரங்கள் வந்து ஒரு பயங்கர ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் யோர் charisma. I think it's really something to talk about. Sneha, all the best for this movie. And Prithvi, நல்லா நடிச்சிருக்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இதையும் நம்பிட்டு இருக்காது, படிக்கணும். படிச்சுட்டு 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் கொஞ்சம் டிகிரிலாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வந்து சினிமாவுக்கு வந்துடும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் டாக்டர் ராம்தாஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் குழுவில் இருக்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தேங்க்யூ. மடையில் இருக்கும் என்னுடைய மதிப்புக்குரிய சக படைப்பாளிகளே, என் அன்பு மகன் பாலா, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய, இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். குமார் இந்த படத்தின் இயக்குனர் என்னோடு ஒரு படத்தில் வேலை செய்திருக்கிறார். சதி லீலாவதி என்று கமல் அவர்கள் தயாரித்த படம். ஜிஎன் ரங்கராஜன் அவர்களுடைய புதல்வன் குமார். கமல் தரப்பில் குமார் எனக்கு தரப்பட்டார். எனவே சதி லீலாவதியில் அவர் என்னோடு பணியாற்றி இருக்கிறார். அந்த வகையில் குமாருடைய 4வது படம் நினைக்கிறேன், 3வது படம் இது. ஹரிதாஸ் என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறார். ஹரிதாஸ் என்று ஒரு படம் வந்ததாக நான் படித்திருக்கிறேன். தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் MK தியாகராஜ பாகவதர் நடித்த ஹரிதாஸ் என்ற படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்த படம் என்று கூட படித்திருக்கிறேன், பார்த்ததில்லை. அந்த பெயரை வைத்து இப்பொழுது ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு தகப்பனுக்கும் மகனுக்குமான உறவை சொல்லும் படம் என்று அறிகிறேன். தகப்பனுக்கும் மகனுக்குமான உறவு என்பது ரொம்ப பிரத்யேகமான ஒரு உறவு. ரொம்ப ரொம்ப பிரத்யேகமான ஒரு உறவு அது. எனக்கும் என் தந்தைக்குமான உறவு ரொம்ப பிரத்யேகமான ஒரு உறவாக இருந்தது. என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தார். என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு எல்லா வகையிலும் ஆசானாகவும் மிகச்சிறந்த நண்பனாகவும் இருந்தார் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய பாலா என்னுடைய மூத்த மகன். நான் சொல்வது ஒரு தகப்பனுக்கும் மகனுக்குமான உறவு என்ன என்பதை அவனுக்கு புரியும். ஒரு கட்டம் வரை மகனுக்கு தகப்பன் ஹீரோவாக இருக்கிறான். ஒரு கட்டத்திற்கு மேல் மகன் தகப்பனுக்கு ஹீரோவாக மாறிவிடுகிறான். அந்த தருணம் ரொம்ப பவித்திரமான தருணம், ரொம்ப கர்வம் படக்கூடிய தருணம். அந்த மாதிரி ஒரு கர்வத்தை எனக்கு பாலா கொடுத்திருக்கிறான், என்னுடைய வெற்றிவாரன் கொடுத்திருக்கிறான், என்னுடைய சீனு ராமசாமி கொடுத்திருக்கிறான், என்னுடைய ராம் கொடுத்திருக்கிறான். இப்படி எனக்கு அற்புதமான பிள்ளைகளை கொடுத்த இறைவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு இந்த விழாவுக்கு இசை கதாநாயகனாக இங்கே இருக்கக்கூடிய ஆண்டனி அவர்கள், அவருடைய பாடல்களை பார்த்தேன். அவருடைய வரிகள், அந்த இசை. ஆண்டனி, நீங்கள் கொடுத்திருக்கிற குத்துப்பாட்டில் ஒரு ஷாட் வருகிறது, அந்த பையன் தூங்கிக் கொண்டிருக்கிறார், அதுதான் அதுக்கு ரியாக்ஷனும் அவசியம்தானா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் இது இல்லாமலே நீங்கள் படம் எடுக்கலாமே. இல்லை, மனசுல பட்டதை சொன்னேன், தப்பா இருந்த மன்னிக்கணும். அந்த படத்திலேயே அந்த பாட்டு நடக்கிறப்ப ஒரு பையன் தூக்கிட்டு இருக்கான்.
இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம். இயக்குனர் தெரிஞ்சு வச்சாரோ தெரியாமல் வச்சாரோ எனக்கு தெரியல. நாளைய இயக்குனர்கள் அவர்கள் அற்புதமாக தமிழ் சினிமாவை இன்னுமொரு இடத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அதை எடுத்து சென்று விட்டார்கள். சில விஷயங்களை தவிர்த்தால் நம்முடைய தமிழ் சினிமா உலக தரத்திற்கு உலக சினிமா என்று பேசப்படும் அந்த வரிசையில் இடம்பெறும், நிச்சயமாக இடம்பெறும் என்று என்னும் விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அப்புறம் இதில் ஒளிப்பதிவு செய்திருக்கக்கூடிய ரத்னவேலு எனக்கு மிக மிக பிடித்த ஒளிப்பதிவாளர்களும் இந்திய ஒளிப்பதிவாளர்களும் ஒருவர். I'm a great fan of you, Ratnavelu. I'm a great fan of you. I'm very happy that you have photographed me. And அற்புதமான ஒளிப்பதிவாளர்களை கொண்டது தமிழ் சினிமா. பேர் சொன்னால் ஒரு நோட்புக் ஃபுல்லாக எழுதலாம். இங்கே பாலசுப்ரமணியம் உட்காந்துருக்கா, வண்டர்ஃபுல் சினிமாட்டோகிராஃபர். எத்தனை பேர் இருக்காங்க. அண்டு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க, ஸ்னேகா அவர்கள். எனக்கு ரொம்ப பிடித்த நடிகைகளில் ஸ்னேகாவும் ஒருவர். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. I don't know why. ரொம்ப பிடிக்கும் ஸ்னேகாவை. அப்புறம் கிஷோர் என்னுடைய வெற்றிமாறனுடைய படத்தில், முதல் படத்தில் இருந்து அவர் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றேன். What is such a wonderful artist, such an intense artist. அவருக்கு குமார் அவருக்கு இந்த தகப்பன் ரோல் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். I don't think you could have found a better person than him. Kishore is such a refined, intense artist. And the intensity of an artist can be found only in the silent moment. Dialogue கொடுத்தா பேசிடுவாங்க, வாந்தி எடுத்துருவாங்க. மனப்படம் பண்ணி வாந்தி எடுக்கிறது தானே dialogue. ஆனால் சைலண்ட் மூமெண்ட்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியுமா ஸ்க்ரீன்ல? அது கிஷோரால முடியும். அதை நான் அவருக்கு அந்த கண்களுடைய முழு இன்டென்சிட்டியை வெளியே கொண்டு வந்திருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். குமார், அற்புதமான ஒரு டீமோட நீ கிளம்பியிருக்கேன். இந்த படம் அற்புதமான ஒரு படமாக வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இது கமர்ஷியல் ரீதியாகவும் பேசப்படும் படமாகவும் அது முக்கியம். வியாபார வெற்றியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் மறக்க முடியாத ஒரு தமிழ் படமாகவும் இருக்கணும். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி உரை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய ஒரு லிஸ்ட்டே இருக்குது. பட் எனக்கு டைம் இல்லாதனால ஒரு 5 நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியும்னு தெரியல. ஒவ்வொரு குழந்தைக்கும் முதல் ஹீரோ அவங்க அப்பா தான். அதுதான் இந்த ஹரிதாஸ் படத்தோட லைன். இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையும் முதல் ஹீரோ என்னோட ப்ரொடியூசர் டாக்டர் டி ராமதாஸ் தான். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, சினிமாவில் எதையும் மறைக்க முடியாது. யுவன் யுவதின் நினைத்தாளுக்கு அப்புறம் யுவன் யுவதின் இதே ப்ரொடியூசர் தான் பண்ணேன். அந்த படம் பெருசாக போகல. அதுக்கு முழு காரணம் நான் தான் ஏற்றுப்பேன். ஆனால் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் கால் வருது. வேல்முருகன் சார் கால் பண்ணி டாக்டர் உங்களை மீட் பண்ணணும், கிளம்பி வாங்க அப்படின்னாரு. ஸோ போனேன். இதை படத்தை பற்றி தான் கேட்பாருன்னு போட்டால் சொன்னார், என்ன கதை வச்சுருக்கீங்க அடுத்தது அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இல்லை சார், நான் ஒரு கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். பட் நான் அது இப்போ உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அப்படி. இல்லை சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதுதான் ஹரிதாஸோடைய லைனை நான் சொன்னேன். இப்போது தம்பி இந்த படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா எப்பவுமே ஒரு சினிமாவில் எல்லாரும் சொல்லுவாங்க, அது தப்பும் கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பாவும் ஒரு 10 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களோட திருப்பி படம் பண்ணுறது ரொம்ப ஒரு யூஷுவல் திங். ஆனால் ஒரு படம் பெருசாக போகலன்னா திருப்பியும் கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது அது இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். சாமி வரம் கொடுத்தாலும் பூஜாரி வரம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி தான். பட் ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தேவையோ
அது கரெக்டாக கொண்டு போய் டாக்டரை சேர்த்து இந்த படத்தை நான் எப்படி எடுக்கணும்னு நினச்சனோ அது இன்னைக்கு வரையும் எனக்கு சப்போர்ட்டிங்காக இருந்த என்னுடைய நண்பர், ஒரு தெய்வ தூதன் கூட சொல்லலாம், வேல்முருகன். அவருடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக அவர் இல்லைன்னா இந்த படம் கிடையாது. அஃப்கோர்ஸ் மஞ்சுளா மேடம், 60 ஜென்ரேட்டர்லேயும் வச்சு படம் பண்ண முடியும், ஒரு 60 வாட்ஸ் பல்ப்லேயும் வச்சு அழகாக படத்தை காமிக்க முடியும்னு என்னோட ரேண்டி நண்பர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இந்திரன் படம் மிகப்பெரிய ஒரு படத்துக்கு அப்புறம் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான். இருந்தாலும் நான் எந்த அட்வான்டேஜ் இன்றைக்கி நான் எடுத்தது கிடையாது அவர்கிட்ட. நான் அவர்கிட்ட இந்த கதையை சொல்லும் போது உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணுன்னு சொன்னேன். கேட்டோடனே நான் பண்ணுறேன்னு சொன்னார். ஒரு பியூட்டிஃபுல்லாக எனக்கு இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும், படம் பார்க்கும்போது தெரியும். அவருடைய சப்போர்ட் இந்த படத்தில் நிறைய இருக்குது. நான் எப்போ நினைப்பேன் அவரை பற்றி ஏதாவது சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கும்போது நான் ஒன்றே ஒன்றா தோணுச்சு, வெரி டவுன் டு அர்த் பர்சன். அவர் கொஞ்சோட இந்த ஈகோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய படம் ஒர்க் பண்ணிட்டு என் செட்டுக்கு வரும்போது ஒரு சங்கர் சார் அதோட டேரக்டர்ஸ் நிறைய பேரஸ் பார்த்துருக்காரு. அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாரோ, அவங்ககிட்ட எப்படி மரியாதை எப்படி பண்ணாரோ, எப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரோ அதே இம்பார்ட்டன்ஸ் எனக்கு கிடைச்சிது. தேங்க்ஸ் ராண்டி. அண்ட் இந்த டைலாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு அரிசிலையும் பேர் இருக்கிற மாதிரி அவன் பேர் தோட்டா என்கிட்ட தான் இருக்குது. இது மாதிரி பவர்ஃபுல் டைலாக்ஸ் நிறையா இருக்குது. ஏஆர் வெங்கடேஷன் கண்டிப்பாக அது சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டே ஒரு ஒய்ஃபாக கிடைச்சா நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல எனக்கு கிடைச்ச ஒரு கோ டைரக்டர் அவரே இந்த படத்தில் டைலாக் ரைட்டராக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அது காரணம் அவர்கிட்ட அந்த திறமை. அவருக்கு இப்போ தான் இன்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய டைலாக் ரைட்டர் மட்டும் இல்லை, பெரிய டைரக்டராக வருவார். அவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு பெரிய பெரிய பலம். அண்ட் எடிட்டர் ராஜா முகமது, எனக்கு இவ்வளோ நாளாக எப்படி அவர் மிஸ் பண்ணான்னு தெரியல. அவரோட வே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அந்த கரெக்டாக இது இங்கே இது போதும், இது இன்னும் தேவை அப்படின்னு கதை சொல்லும் போதும் சரி, அவரோட ட்ரிம்மிங்லேயும் சரி, அவரோட எடிட்டிங் டேபிள்லையும் ரொம்ப க்ளீனாக இருப்பார், ரொம்ப கிளியர் கட்டாக இருப்பார். அவருக்கு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ அவருடைய கைடன்ஸ் எனக்கு கண்டிப்பாக அவர் இல்லாமல் இனிமேல் எப்படி படம் பண்ண போகிறது தெரியுது. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்குது. தேங்க்ஸ் ராஜா சார். அண்ட் அஃப்கோர்ஸ் என் நண்பர், இந்த விழாவின் நாயகன் விஜய் ஆண்டனி. அவர் இப்போ அவருக்கு இன்னும் நான் ஒரு ஹீரோவாக பார்க்க ஆரம்பிக்கல, அது கோச்சிக்காதீங்க. ஏன்னா எப்பவுமே அவர் திட்டுவார், எப்போ என்ன ஹீரோவாக பார்ப்பீங்க தெரியல. ஏன்னா அவர் இந்த படம் முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக மியூசிக் தான் இருப்பார். கண்டிப்பாக அவருடைய நாங்கள் வழக்கமாக 7 சாங்ஸ் பண்ணுவோம் முதல்ல 2 படத்துலையும். இந்த படத்தில் அப்படி பண்ணல, 3 சாங்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அவர் க்ளீனாக நான் ஒரு சொன்னேன், விஜய் ஒரு பாட்டு நீங்கள் அது பாடுறீங்களா? நான் இல்லை குமார், இந்த படத்தில் நான் பாடினேன்னா நான் கெட்டுரும், அது வேண்டாம், இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது போட்டு பண்ணுவோன்னு சொல்லி ரொம்ப அழகாக ஒரு விஷயம் நிகர் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நான் போய் பார்த்தேன் நேற்று. ஒரு 15 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் நம்பிக்கை எனக்கு ரொம்ப வந்துருச்சு விஜய். நான் ஆக்டராக ஆனதுக்கப்புறம் அவர் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். நிறைய பேர் கேட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸும். எனக்கு அப்போ எந்த நம்பிக்கை இருந்ததோ அதே நம்பிக்கை தான் இப்போ அவருக்கு இன்னும் கூடிடுச்சு. ஐ திங்க் மியூசிக் டைரக்டராக என்றைக்குமே அவர் இருப்பார், இன்னும் மேலே மேலே போவார். ஹீரோவாக அவர் கண்டிப்பாக இருப்பார், அது அவருக்கு தெரியும். அண்ட் கிஷோர் பற்றி நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான். பட் நான் ஒரு எந்த ஒரு இதில் கால்குலேஷனில் கிஷோர்கிட்ட போனேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய ஹீரோ கிடைக்க மாட்டாங்கன்னு நம்பிக்கை தான். அது தெரியாத டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு தோணுச்சு. டைமுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ அதே சமயத்தில் நம்ம ட்ரை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதே சமயத்தில் நல்ல ஆக்டராக இருக்கும், நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இந்த சான்ஸை. எனக்கு கிடைச்ச ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். எனக்கு முதல்ல தோணுது ரொம்ப இல்லை கிஷோர் தான். நான் முதல்ல வேல்முருகன்கிட்ட தான் சொன்னேன். இதை சொன்னோன்னே சார் சூப்பர் சார் அப்படின்னாரு. உடனே அடுத்து டாக்டர்கிட்ட கொண்டு போனோன்னே குட், வெரி குட், பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ கிஷோர் ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுங்கிறது ஆல்ரெடி வெற்றிமாறன் சார் பொல்லாதவன் இதெல்லாம் ஆடுகளெல்லாம் காய்ச்சிட்டார். அவர் யார் அப்படிங்கிறது தெரியப்படுத்திட்டாரு. இதில் இன்னும் ஒரு படி மேலே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வி ஆல் லவ் ஹிம் ஆஃப்டர் திஸ். ஸ்னேகா, நான் கதை சொல்ல போகும்போது அவங்ககிட்ட
அது எப்படின்னா முதல்ல கொஞ்சம் சொல்லுவாங்க இல்லையா, ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு கல்யாணம் அடுத்த மாதம் சொல்லும் போது எவ்வளோ அது மாதிரி அவங்ககிட்ட கதை சொல்ல போகும்போது வந்து எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் தெரியுமா அப்படின்னாங்க. தெரியும் மேடம், தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன், கதையை கேளுங்க, பிடிச்சிருந்தா பண்ணுங்க அப்படின்னு. கதை கேட்டாங்க, ஒரு 40 minutes சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னாங்க. கண்டிப்பாக அவங்களோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக எதனா சொல்லுவாதான் சொல்லுவேன். எப்பவுமே கிஷோர் அடிக்கடி ஒரு சீசன்ட் ஆர்டிஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வேலை ரொம்ப கம்மியாயிடும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். எங்கள் வாத்தியார் பாலு சார் சொன்ன மாதிரி எனக்கு பெருசாக வேலை இல்லை. நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பிருத்திவிராஜ் அவன் மேலே தான் இருந்தது. ஏன்னா கிஷோர் அவர் பங்கு என்ன வேணுங்கிறது தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. அதுக்கு மேலே அவரும் என்ஹான்ஸ் பண்ணிட்டாரு. ஸ்னேகம் அதே மாதிரி தான். ஸோ சீசன்ட் ஆர்டிஸ்ட்டை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு வேலை கம்மியாக இருக்குங்கிறது நான் இந்த படத்தில் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேருக்கு கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும். சூரி கண்டிப்பாக அவருக்கு இன்னொரு இந்த படம் வேறு ஒரு படமாக இருக்கும். நல்லா டான்ஸ் ஆடியிருக்காரு, நல்லா இந்த படத்தில் ஒரு காமெடியாக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கேரக்டராகவும் இருந்திருக்காரு. அதுபோல் அண்ணாமலை சார் என்னோட படத்தில் எல்லா லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, இதுலேயும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவருடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக அண்ட் ஷுட் தேங்க் யூ ஃபார் திஸ். என்ன அப்புறம் என்னுடைய கூட இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே, பத்மன் அவர்லாம் வந்து ஒரு போராளின்னு சொல்லலாம். எழுத்து இசை என விரியும் உங்கள் கனவுகளை காட்சிகளாக பதிவு செய்து போட்டியிடுங்கள். உங்கள் கனவு 2013 வீடியோ சாங் காம்படிஷன் போட்டி குறித்த மேலதிக விவரங்களுக்கு www.fortamilmedia.com. கலைகளோடும் கலைஞர்களோடும் என்றும் உங்கள் ForTamil Media. ForTamilmedia.com. தினமும் உலகை புதிதாய் காணலாம்.